ஒன்று சேரும் இடம் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம், உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் ஆலயம், ஆலயம் 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 ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ள ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்த வாழிடம் ஆலயம் ஆலயம், பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உரையிடம் ஆலயம் ஆலயம், மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள் மானுடர் வாழ்வுக்காய் தலை தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள், எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம், எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம், உறவு மலரும் புனித இடம் ஆலயம், ஆலயம் உள்ள ஒன்று சேரும் இடம் ஆலயம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் நிறைவுள்ளவர்களே, இன்று திருச்சபையானது புனித திருமுழுக்கு அருளப்பருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறது. இந்த பிறந்த நாளிலே இந்த திருப்பலியிலே வேண்டுகின்ற ஒரு கருத்தாக இந்த ஜெயா பிளஸ் டிவி யூடியூபிலே ஒளிபரப்பப்படுகின்ற பொழுது அதிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அநேகம் பேர், அம்மா தாயே எங்களுக்கு குழந்தை வரம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, என்னுடைய மகளுக்கு குழந்தை வரம், என்னுடைய தங்கைக்கு குழந்தை வரம் வேண்டும், என்னுடைய தம்பி குடும்பத்திற்கு குழந்தை வரம் இல்லை, இவளை தாருமம்மா என்று சொல்லி அங்கே அவர்கள் செய்திகள், குறுஞ்செய்திகள் அனுப்புவதை பார்க்க முடிகிறது. எனவே வயது முதிர்ந்த காலத்தில் ஆண்டவர் சகரியாவுக்கும் எலிசபெத்திற்கும் ஒரு குழந்தையை, அருமையான குழந்தையை, ஆண்டவருடைய குழந்தையை கொடுத்தது போல இங்கே இந்த கருத்துக்களுக்காக ஜெபிக்கின்றவர்களுக்காக இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். குறிப்பாக எல்லோரும் நல்லதொரு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், அனைவரும் அகமகிழ வேண்டும், அக்களிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees,
This Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankani who are watching the same. இம்மறை நிகழ்வுகளை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாகி இருக்கின்ற நம்முடைய பாவங்களை எண்ணி இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையில் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவராகிய கிறிஸ்துவுக்காக மக்களினத்தை சிறந்த முறையில் தயாரிக்க புனித திருமுழுக்கு யோவானை ஏற்படுத்தினீரே. அதனால் மக்களாகிய எங்களுக்கு உள மகிழ்வை அருளி நம்பிக்கையாளர் அனைவரின் மனங்களை மீட்பு பாதையில் அமைதியின் வழியிலும் நடத்துவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் சுதனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். தீவு நாட்டினரே, எனக்கு செவி கொடுங்கள். தொலைவாழ் மக்கள் இனங்களே, கவனியுங்கள். கருப்பையில் இருக்கும்போதே ஆண்டவர் என்னை அழைத்தார். என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார். என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார். என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார். தம் அம்பாரத் தூணியில் என்னை மறைத்து கொண்டார். அவர் என்னிடம், நீயே என் ஊழியன், இஸ்ராயேலே, உன் வழியாய் நான் மாற்றியுறுவேன் என்றார். நானோ வீணாக நான் உழைத்தேன், வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன். ஆயினும் எனக்குரிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது, என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன். யாக்கோப்பை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ராயேலை ஒன்றி திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார். ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன். என் கடவுளே, என் ஆற்றல். அவர் இப்பொழுது உரைக்கிறார். அவர் கூறுவது, யாக்கோப்பின் குலங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ராயேலில் காக்கப்பட்டோரை திருப்பி கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ? உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, என்னை அறிந்திருந்தீர், அமர்வதை எழுவதை தெரிந்திருந்தீர். வாழ்க்கை முழுவதும் அறிந்தவன் நீ, என் நினைவுகள் அனைத்தும் கடந்தவன் நீ. ஆண்டவரே, என்னை அறிந்திருந்தீர். நடப்பதும் படுப்பதும் செல்லும் வழிகளும் நீ அறிந்திருந்தென்னை சூழ்ந்திருந்தீர். நான் நடப்பதும் படுப்பதும் செல்லும் வழிகளும் நீ அறிந்திருந்தென்னை சூழ்ந்திருந்தீர். வானகம் பறந்தாலும் நீ இருப்பீர், பாதாளம் பதுங்கிடினும் உம் கரம் இருக்கும். வானகம் பறந்தாலும் நீரிருப்பீர், பாதாளம் பதுங்கிடும் கரம் இருக்கும். கடல்களின் கடையெல்லை, விடியலின் அருள்வேளை இறைவா. ஆண்டவரே, என்னை அறிந்திருந்தீர், அமர்வதை எழுவதை தெரிந்திருந்தீர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பவுல் கூறியது, கடவுள் சவுலை நீக்கிவிட்டு தாவீதை அவர்களுக்கு அரசராக ஏற்படுத்தினார். அவரை குறித்து
ஈசாயின் மகனான தாவீதை என் இதயத்துக்கு உகந்தவனாக கண்டேன். என் விருப்பம் அனைத்தையும் அவன் நிறைவேற்றுவான் என்று சான்று பகிர்ந்தார். தாம் அளித்த வாக்குறுதிகளின்படி கடவுள் அவருடைய வரமளிவிலிருந்தே இஸ்ரேலுக்கு இயேசு என்னும் மீட்பர் தோன்ற செய்தார். அவருடைய வருகைக்கு முன்பே யோவான் மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றி வந்தார். யோவான் தம் வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை முடிக்கும் தருவாயில், நான் யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவரல்ல நான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடிகளை அவிழ்க்கவும் எனக்கு தகுதி இல்லை என்று கூறினார். சகோதரரே, ஆபிரகாமின் வழிவந்த மக்களே, இங்கு இருப்பவர்கள் கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, இந்த மீட்பு செய்தி நமக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அவர் ஒளியை குறித்து சான்று பகரவும், ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்யவும் வந்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது. அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார். ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர். 8ஆம் நாளில் அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள். செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள். ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து, வேண்டாம், அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார். அவர்கள் அவரிடம், உம் உறவினருள் இப்பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி, குழந்தைக்கு என்ன பெயரிடலாம், உம் விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள். அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி அக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். எல்லாரும் வியப்படைந்தனர். அப்பொழுதே அவர் வாய் திறந்தது, நா கட்டவிழ்ந்தது. அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார். சுற்றி வாழ்ந்தோர் அனைவரும் இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர். இச்செய்தி யூதேய மலைநாடெங்கும் பரவியது. கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி, இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தையாயிருந்த யோவான் வளர்ந்து மனவலிமை பெற்றார். இஸ்ராயல் மக்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் காலம் வரை அவர் பாலைநிலத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் நிறைவுள்ளவர்களே, இன்றைய நற்செய்தியிலே திருமுழுக்கு
புனித திருமுழுக்கு அருளப்பருக்கு பெயர் சூட்டுகின்ற ஒரு நிகழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கத்தோலிக்க குழந்தைகளுக்கும் சரி மற்றவர்களுக்கும் பெயர் சூட்டுகின்ற பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன, இந்த பெயர் சூட்டுவதனால் என்ன பயன் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஒருவர் என்னிடத்திலே தன்னுடைய குழந்தைகளுக்கு திருமுழுக்கு அளிக்க வந்தார்கள். என்ன பெயரிட வைக்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், கந்தசாமி என்று வையுங்கள் என்று சொன்னார். கந்தசாமி என்ற பெயர் கத்தோலிக்க முறையில் வைப்பதில்லையே, நீங்கள் கந்தசாமி என்று சொல்கிறீர்களே என்று கேட்டேன். அவர் சொன்னார், நான் ஒரு அர்த்தத்தோடு தான் வைக்க சொல்லுகிறேன் ஃபாதர் என்று சொன்னார். என்ன அர்த்தம் என்று கேட்டேன். நமது ஆண்டவர் கந்தையில் பிறந்ததனால் அதை நான் நினைத்து கந்தசாமி என்று வைக்க சொல்கிறேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், அடுத்த குழந்தை பிறந்தால் மாடசாமி என்று வையுங்கள் என்று சொன்னேன். என்ன ஃபாதர் இப்படி சொல்றீங்க அப்படின்னு. ஆமாம், இயேசுநாதர் மாடுகளுக்கு மத்தியில் தான் பிறந்தார், எனவே மாடசாமி என்று வையுங்கள், சரியாக இருக்கும் என்று சொன்னேன். இன்னொருவர் வந்தார், இன்னொரு குடும்பம். அவர்கள் என்ன பெயர் வைக்க விரும்புகிறீர்கள் என்று கேட்டேன். அவர் ரொம்ப ஷார்ட்டாக சுருக்கமாக புதுசாக ஒரு பெயர் வைக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படி என்று சொன்னார். என்னுடைய அப்பா அம்மா பெயரையே குழந்தைக்கு வைக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். என்ன என்று கேட்டேன். எலி என்று வையுங்கள் என்று சொன்னார். எலி மிருகத்துக்குத்தானே பெயர், பிள்ளைக்கு பெயர் வைக்கிற இல்லை ஃபாதர், எங்கள் அப்பா பேர் எலியாசு, எங்கள் அம்மா பேர் எலிசபெத்து, ரெண்டையும் சுருக்கி எலின்னு வைக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அடுத்த குழந்தை பிறந்தால் குரங்கு என்று வையுங்கள், சரியாக இருக்கும் என்று சொன்னேன். இன்னொருவர் வந்தார். அவர் சொன்னார், ஃபாதர் என்னுடைய குழந்தைக்கு 10 தாரா என்று வையுங்கள் என்று கேட்டார். 10 தாராவா? ஏற்கனவே 9 தாரா என்று ஒருவர் இருக்கிறார், எனவே ஒருபடி அதிகமாக வையுங்கள் என்று சொன்னார். இன்னொருவர் வந்தார். 4 ஷா என்று சொன்னார். 4 ஷாவா என்று கேட்டேன். ஏற்கனவே 3 என்ற ஷாவிலே ஒருவர் இருக்கிறார், 4 ஷா என்று வையுங்கள். இப்படித்தான் பெயர்கள் தேர்ந்து கொள்கிறோம். எதற்காக பெயர் தேர்ந்து கொள்வது என்று இல்லாமல் ஏதோ ஒரு பெயரை வைக்க வேண்டும். ஏதோ ஒரு கூப்பிடுவதற்கு ஏதோ ஒரு மாடர்னைஸ்டு, ஒரு நவீனப்படுத்தப்பட்ட ஒரு பெயராக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறோமே தவிர, அந்த பெயர் வைப்பதனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அல்லது புனிதர்களுடைய ஆசீர்வாதம் அந்த குழந்தைகளுக்கு இருக்கிறதா என்று எண்ணி பார்ப்பது மிகவும் அரிதாக இருக்கிறது. எனவே ஒரு குழந்தைக்கு பெயர் சூட்டுகின்ற பொழுது ஒரு புனிதருடைய பெயரையோ ஆண்டவர் அல்லது அன்னை மரியினுடைய பெயரையோ வைக்கின்ற பொழுது அவர்கள் அந்த குழந்தையை தத்தெடுத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் அந்த குழந்தையை பாதுகாக்கிறார்கள். அவர்களுடைய ஆசீர்வாதம் அந்த குழந்தைகளுக்கு எப்பொழுதுமே இருக்கும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இப்போ என்னுடைய பெயரை யாரோ ஒருவர் வைத்திருக்கிறார். உங்கள் பெயர் என்ன என்று கேட்கிறேன். அவர் அருளரசு என்று சொல்லுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். எனக்கு ஒரு சின்ன என் பெயரை வச்சிருக்கிறாரே சந்தோஷம் என்று சொல்லுவோம் இல்லையா? அதுபோன்று ஒரு புனிதருடைய பெயரை வைத்துக் கொள்கின்ற பொழுது செபஸ்தியாரையோ அல்லது அந்தோனியாரையோ அல்லது மற்ற நிறைய மாடர்னைஸ்டு செயின்ஸ் எல்லாம் இருக்கிறார்கள். வெஸ்டர்ன் மேல் உலகை சார்ந்தவர்கள் அல்லது மேலை நாடுகளை சார்ந்தவருடைய அந்த பெயரெல்லாம் பார்த்தார்கள் என்று சொன்னால் மிகவும் அருமையான பெயராகத்தான் இருக்கும். அதையெல்லாம் கூட தேர்ந்து கொள்ளலாம். அதை விடுத்து சினிமா நடிகர்களையும் நடிகைகளையும் மற்ற புது பெயராக இருக்கிற அந்த தலைவர் இந்த தலைவர் என்ற பெயர்களையும் தேர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அதனால் குழந்தைகளுக்கு எந்த விதமான ஆசீர்வாதமும் கிடைக்கப் போவதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவில் நிறைவுள்ளவர்களே, அதற்கு முன்பாக பெயர், நாம் நல்ல பெயரை நீங்கள் பெயர்கள் வைக்கின்ற பொழுது உங்களுடைய குழந்தைகளுக்கு அதிலே புனிதத்தன்மை இருக்கிறதா, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறதா, அன்னை மரியினுடைய வேண்டுதல் இருக்கிறதா என்று பெயர்களை தேர்ந்து கொள்ளுங்கள். ஏதோ பெயர் வைக்க வேண்டும் என்று ஒருவர் சொன்னார், 4 எழுத்திலே வைக்க சொன்னார், 3 எழுத்திலே வைக்க சொன்னார் என்று பெயர் வைக்காதீர்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய குழந்தைக்கு கடைசி வரை கிடைக்க வேண்டும் என்ற பெயர்களை தெரிந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். இயேசுவில் நிறைவுள்ளவர்களே, அதற்கு முன்பாக
குழந்தைகள் பேர் வைப்பதற்கு முன்பாக இந்த உலகத்திலே நான் முன்னுரையிலே சொன்னது போல எத்தனையோ குடும்பங்கள் தங்களுக்கு குழந்தை இல்லை என்று ஏங்குகிறார்கள். நான் பார்க்கின்ற பொழுது அந்த யூடியூப்பிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சொல்லுவார்கள், வரிசையாக அந்த மெசேஜ் அனுப்பி கொண்டே இருப்பார்கள். என்னுடைய குழந்தை, எனக்கு குழந்தை வரம் தாருமம்மா, என்னுடைய மகனுக்கு, மகளுக்கு, மருமகளுக்கு, பேத்திக்கு இப்படியெல்லாம் சொல்லி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த உலகத்திலே துணைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஆரோக்கிய அன்னையின் வழியாக நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பார் என்பதை நாம் நிச்சயமாக நம்ப முடியும். லூக்கா எழுதிய நற்செய்தி இதற்கு முன்பகுதியிலே, இன்றைய வாசிக்கப்பட்ட நற்செய்தியின் முன்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதிய நற்செய்தி 1வது அதிகாரம் 5 முதல் 7 வரை. யூதேய நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பை சார்ந்த ஜக்கரியா என்னும் பெயர் கொண்ட ஒரு குரு ஒருவர் இருந்தார். அவருடைய மனைவி ஆரோனின் வழிவந்தவர். அவர் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கடவுளின் பார்வையில் நேர்மையாளர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். எனவே இந்த சக்கரியாவும் எலிசபெத்தும் ஆண்டவருடைய முன்னிலையில் நேர்மையாளர்களாக, குற்றமற்றவர்களாக நடந்து வந்தார்கள். எனவே அவர்களுக்கு முதிர்ந்த வயதிலே ஆண்டவர் அவர்களுக்கு அருமையானதொரு திருமுழுக்கு அருளப்பர் என்ற குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தை பிறந்ததனுடைய நோக்கம் ஆண்டவருடைய வழியை ஆயத்தம் செய்வது, ஆண்டவருடைய வழியை சுட்டி காட்டுவது என்ப ஒரு நிலையிலே ஆண்டவர் அந்த குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தையும் வளர்ந்து ஆண்டவருக்கு ஏற்ற வகையிலே அவருடைய வழியை ஆயத்தம் செய்தவராக இருந்தார். எனவே இயேசுவில் நிறைவுள்ளவர்களே, தங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்கின்றவர்கள் ஆண்டவரை எந்த அளவிலே தேடுகிறீர்கள் என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஆண்டவரை மட்டுமா தேடுகிறீர்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டும். அங்கே போய் இன்னொரு இடத்திலே பார்க்க சொன்னார்கள், அந்த கோவிலுக்கு போக சொன்னார்கள், இந்த கோவிலுக்கு போக சொன்னார்கள், இவரை போய் பார்த்தால் எல்லாம் நடக்கும் என்று சொன்னார்கள் என்று சொல்லி நாம் கடவுளுடைய கட்டளையை தாண்டி அல்லது கடவுளுடைய கட்டளையை விடுத்து கடவுளுடைய கட்டளைகளுக்கு எதிராக என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்து கொண்டு ஆண்டவர் தனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் இதனால் எதுவும் அர்த்தம் இருக்கிறதா என்று எண்ணி பார்க்க வேண்டும். மருத்துவர்களிடத்திலே செல்வதை நான் சொல்லவில்லை, ஏனெனில் ஆண்டவர் அந்த மருத்துவர்கள் வழியாக கூட உதவி செய்யலாம். ஆனால் வேறு இடங்களுக்கு செல்வதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இயேசுவில் நிறைவுள்ளவர்களே. எனவே ஆண்டவர் முன்னிலையில் குற்றமற்றவர்களாய் ஆண்டவருடைய ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்கின்றவர்களாய் வாழுகின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அருமையானதொரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் என்று இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்றவர்கள், இந்த திருப்பலியை காணுகின்ற அத்தனை பேருக்கும் நிச்சயமாக அது நிதர்சனமாக உண்மையாக இருக்க முடியும். ஆதி ஆகமத்திலே 18வது அதிகாரத்திலே 9 முதல் 15 வரை உள்ள வசனங்களிலே பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு சாராளுக்கு முதிர்ந்த வயதில் அவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லை. அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு சொல்லுகின்றார், ஆண்டவர் அந்த வழியை கடந்து போகின்ற பொழுது சொல்லுகின்றார், அடுத்த ஆண்டு இதே காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன், அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொல்லுகின்றார். எனவே அடுத்த ஆண்டு நான் மீண்டும் உன்னிடம் வருவேன், சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பார் என்று ஒரு ஆசீர்வாதமான செய்தியை சொல்லுகின்றார், ஒரு அருள்வடமான செய்தியை சொல்லுகின்றார். எனவே இயேசுவில் நிறைவுள்ளவர்களே, இங்கே வந்திருக்கின்ற உங்களிலே எத்தனையோ பேர் குழந்தை பாக்கிய வேண்டும் என்று வந்திருப்பீர்கள். இந்த திருப்பலியை டிவியிலும் சரி, வெப் டிவியிலும் சரி கண்டு கொண்டிருக்கின்ற, சோசியல் மீடியாவிலே, சமூக வலைதளங்களிலே கண்டு கொண்டிருக்கின்ற எத்தனையோ பேர் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, ஆரோக்கிய அன்னையே நல்லதொரு குழந்தை பாக்கியத்தை எனக்கு கொடுக்கும் என்று சொல்லுகின்றவர்கள் கையை உயர்த்தி ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள், அடுத்த ஆண்டு இதே நேரத்திலே எனக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு மகனை மகளை கொடுப்பார், நான் ஆண்டவரை நம்புகிறேன், ஆரோக்கிய அன்னையை நம்புகிறேன், எனக்கு ஒரு மகனை மகளை கொடுப்பார் என்று நம்பி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அடுத்த ஆண்டு நிச்சயமாக ஆண்டவர் முன்னிலையில் குற்றமற்றவர்களாய் வாழுகின்ற பொழுது அடுத்த ஆண்டு இதே நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் அருமையானது ஒரு
குழந்தையை கொடுப்பார். மலடி என்று சமுதாயத்தில் தூற்றப்படுகின்ற அந்த நிலையிலிருந்து உங்களை விடுவித்து ஆசீர்வாதத்தால் நிரப்பப் போகிறார். எனவே இயேசுவில் நிறைவுள்ளவர்களே, நீங்கள் தொடர்ந்து ஆண்டவர் முன்னிலையில் ஆண்டவருக்கு ஏற்றவர்களாய் இருக்கின்ற பொழுது நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். மீண்டுமாக பார்க்கின்ற பொழுது ஈசாக்குக்கு மகப்பேர் அளிக்கின்ற போது இதைத்தான் சொல்லுகின்றார். ஆதியாகமம் 25:21 ஆண்டவர் சொல்லுகின்றார், ஈசாக்கு மகப்பேர் இன்றி இருந்த தம் மனைவிக்காக ஆண்டவரிடம் மன்றாடினார். ஆண்டவரும் அவர் மன்றாட்டை கேட்டருளினார். அவர் மனைவி ரபேக்கா கருத்தரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த ஆண் மக்களே, நீங்கள் உங்கள் மனைவிக்காக மன்றாடுங்கள். பெண்களே, உங்கள் கணவருக்காக மன்றாடுங்கள். சில நேரங்களிலே இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத பொழுது அது ஏதோ பெண்ணுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு பகுதி, பெண்ணினால் தான் இது நடக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆண்களாலும் பெண் குழந்தை பாக்கியம் இல்லாத நிலை ஏற்படுகிறது என்பதையும் இந்த சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே ஆண்களுக்காக கணவருக்காக மனைவியும், மனைவிக்காக கணவரும் ஜெபிக்கின்ற பொழுது உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டருள்வார். அப்பொழுது உங்களுக்கு அருமையான குழந்தை பாக்கியத்தையும் கொடுப்பார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசுவில் நிறைவுள்ளவர்கள், மீண்டுமாக சிம்சோனின் பிறப்பிலே நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் புத்தகத்திலே 13வது அதிகாரம் 2-3 முதல், சோராவில் தான் குலத்தைச் சேர்ந்த மானவாகி என்று ஒருவர் இருந்தார். அவர் மனைவி மகப்பேரற்ற மலடியாயிருந்தார். ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம், பிள்ளை பெறாத மலடி நீ, ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய், எனவே கவனமாயிரு என்று சொல்லுகின்றார். எனவே அன்பானவர்களே, இந்த திருப்பலியை அதற்காகத்தான் நான் ஒப்புக்கொடுப்போம் என்று சொன்னேன். எனவே யார் யார் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறீர்களோ, யார் யார் குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டிக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுடைய குடும்பத்திலே குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று சொல்லுகிறீர்களோ, அவர்களெல்லாம் நிச்சயமாக சொல்லுங்கள், என்னுடைய கணவருக்காக, என்னுடைய மனைவிக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய மகளுக்காக, மருமகனுக்காக, மகனுக்காக, மருமகளுக்காக, தம்பிக்காக, அண்ணனுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் குடும்பத்திலே நல்லதொரு குழந்தை பாக்கியத்தை கொடும் என்று சொல்லுங்கள். அப்படி குழந்தை பாக்கியம் கிடைக்கின்ற பொழுது புனித திருமுழுக்கு அருளப்பருக்கு பெயர் சூட்டப்பட்டது போல அருமையான ஆண்டவரின் பெயரை, அருமையான அன்னை மரியாளின் பெயரை, அருமையான புனிதர்களின் பெயரை நான் சூட்டுவேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்திலே, அன்னை மரியிடத்திலே, ஆரோக்கிய தாயிடத்திலே மன்றாடுங்கள். அடுத்த ஆண்டு வருகின்ற பொழுது எப்படி சாராவுக்கு ஆபிரகாமுக்கும் ஆண்டவர் சொன்னார், அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் வருவேன், அப்பொழுது உன்னுடைய மனைவி ஒரு மகனை பெற்றிருப்பார், ஒரு பிள்ளையை பெற்றிருப்பார் என்று சொன்னது போல அடுத்த ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மகனோ மகளோ பிறக்க வேண்டும். இந்த திருப்பலியை கண்டு கொண்டிருக்கிற அத்தனை பேரும் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள். என்னுடைய மகனுக்கு பிள்ளைகள் இல்லை, நான் என்னை இந்த உலகம் பிள்ளை பெறாத மலடி என்று சொல்லுகிறது என்று எத்தனையோ தாய்மார்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ தாய்மார்கள் ஏங்கி கண்ணீர் வடிக்கிறார்கள். உங்கள் கண்ணீர் எல்லாம் கேட்கப்படுகிறது. உங்கள் கண்ணீர் எல்லாம் ஆசீர்வாதமாக மாறுகிறது. நீங்கள் கண்ணீர் வடிக்கின்ற பொழுது ஆண்டவர், என்னுடைய மகனே மகளே நீ கவலைப்படாதே, உன்னுடைய வேண்டுதலை கேட்டேன், இன்றே உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன், அடுத்த ஆண்டு நீ உனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எனவே அந்த ஆண்டவரிடத்திலே தொடர்ந்து மன்றாடுங்கள். இந்த உலகத்திலே ஒரு கணவன் மனைவி ஒரு திருமணம் நடைபெறுகின்ற பொழுது நல்லதொரு குழந்தை பாக்கியம் இருக்க வேண்டும் என்று எல்லோரும் எண்ணுவது இயல்பாக இருக்கிறது. அந்த நிலையிலே அனைவருக்கும் நல்லதொரு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கேற்ப அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவனுடைய திருநாமம் என்றென்றும் போற்றப்படுவதாக. ஆமென். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரை, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும்
விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவீராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. வாழ்வு என்னில் நீயாக, வாழ்க்கையெல்லாம் உனக்காக. எல்லாம் தந்தே என்னை தந்தே, எல்லாம் தந்தே என்னை தந்தே. இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. அன்பார்ந்தவர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவான் உலக மீட்பர் வருவார் என்று முன்னறிவித்து வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். அவருடைய பிறப்பை தகுந்த வணக்கத்துடன் கொண்டாடும் நாங்கள் உமது பீடத்திற்கு கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியான புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னதமாட்சியை புகழ்கின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்களுள் அவருக்கு தலை சிறந்த மாட்சி அளித்து அருள் பொழிவு செய்தீர். அவரது பிறப்பு பெருமகிழ்ச்சியை முன்னறிவித்து மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறக்கு முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்கினர் அனைவரிலும் அவர் ஒருவரே மீட்பளிக்கும் சமரியை சுட்டி காட்டினார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்துவதில் கிறிஸ்துவை அவர் திருமுழுக்காட்டினார்.
அவர் இரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிகச்சிறந்த முறையில் சான்று பகரவும் பேறு பெற்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு நாங்களும் சேர்ந்து மண்ணுலகில் இடையிறாத மது மாட்சிமை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 ஆழ்படைகளில் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மாறுவனவாக. அவர் பாடுபட புலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகிற்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும திருநோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. இறைமகனேசு
அப்பா தந்தை என்று அழைக்க நமக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு யார் யாரெல்லாம் தங்களுக்கு குழந்தை பாக்கிய வேண்டும் என்று ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவருடைய அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவன். இவரே தமக்கு முன்னிலையில் நேர்மையாளர்களாய் அவருக்கு ஏற்றவர்களாய் வாழுகின்ற பொழுது தாங்கள் கேட்கின்ற அனைத்தையும் கொடுக்கின்ற அன்பின் தெய்வம். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்க நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பண்பாடி விருந்துண்டோ, கொண்டாடி மகிழ்ந்திடுவோம். பண்பாடி விருந்துண்டோ, விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. உடலும் உயிரும் என என்னோடு வருவாய், உறவினில் நீ மலர்வாய். வழியும் ஒளியும் என என்னோடு இருப்பாய், வாழ்வினில் துணை வருவாய். உடலும் உயிரும் என என்னோடு வருவாய், உறவினில் நீ மலர்வாய். வழியும் ஒளியும் என என்னோடு இருப்பாய், வாழ்வினில் துணை வருவாய். உன்னோடு நானும் உணவாகுவேன், என்னோடு நீயும் உறவாடுவாய். ஆயனாய் இருந்திடுவாய், என்னை ஆவியால் நிரப்பிடுவாய். ஆயனாய் இருந்திடுவாய், என்னை ஆவியால் நிரப்பிடுவாய். விருந்திது அன்பின் விருந்திது, விருந்திது உறவின் விருந்திது. நன்றி கூறி
மன்றாடுவோமாக. அன்பான ஆண்டவரே, விண்ணக சம்மரியின் விருந்தை உட்கொண்டு ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது திரு அவை புனித திருமுழுக்கு அருளப்பரின் பிறப்பில் மகிழ்ச்சி அடைந்து வருவார் என அவர் முன்னறிவித்த கிறிஸ்துவே, தனது புது பிறப்பின் ஊற்றானவர் என அறிந்து கொள்வதாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரோடும் அன்னையோடும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றும் தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.